சிரிக்காதே சிரிப்பையா. உன் சிரிப்பை பார்த்து ஒரு அறை விட்டா சரியா போயிடும். நல்லா கேளு, சரியா? நீ இப்படியெல்லாம் ஆளுகிட்ட நடந்துக்க கூடாது, புரிஞ்சுதா? பொய்யா போ. ஒரு அமைதியான இங்கிலீஷ் டவுன்ல விடியற் காலையில மில்லர் ஃபேமிலி அவங்களோட நாளை தொடங்குறாங்க. திடீர்னு அந்த இடமே அதிருது. பயங்கரமா பெல் சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த அவங்க 13 வயசு மகன் ஜெய்மே முழிச்சிக்கிறான். ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பான்னு நினைச்சு ஜெய்மே கதவை திறக்கிறான். ஆனா அங்க ஒரு குரூப் ஆஃப் ஆர்மட் ஆஃபீஸர்ஸ் உள்ளே ஸ்டாம் பண்றாங்க. ரேடார் முன்னாடி டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் லியூக் பாஸ்கமும் டிடெக்டிவ் சார்ஜன்ட் மீசா பிராங்க் ஜெய்மேயை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாங்க. எதுக்குன்னா அவனோட கிளாஸ்மேட் கேட்டி லெனார்ட் மர்டர் பண்ணதுக்காக. எடியும் மண்டாவும் ஒண்ணுமே பண்ண முடியாம ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஜெய்மேயை கைவிலங்கு போட்டு தூக்கிட்டு போறாங்க. ஜெய்மே தான் தப்பு பண்ணலன்னு கத்தினாலும் போலீஸ் கிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு சின்ன பையன், இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இதுதான் அடலசென்ஸ். ஸ்டேஷன்ல ஜெய்மேய ஒரு சட்னா புடிச்சு உள்ள போட்டாச்சு ஹோல்டிங் செல்லுல. அடேங்கப்பா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? நாமைனர் பையனை விசாரிக்கும் போது கண்டிப்பா ஒரு அப்ரோப்ரியேட் அடல்ட் கூட இருக்கணுமாம். நம்ம எடி அவனோட சன்னோட கூடவே இருக்க ஒத்துக்கிட்டானா அவன் மூஞ்சிய பாருங்களேன், குழப்பமும் கோவமும் அப்படியே தெரியுது. அந்த பக்கம் மண்டாவும் லிசாவும் லாபில கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. யோ பாவம். இங்க பாருங்க, ஜேமியோட எல்லா பிலாங்கிங்ஸும் புடுங்கிட்டாங்க. அளவெடுத்து ட்ரெஸ்ஸை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் அவனோட ஹெல்த்தை பத்தி விசாரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்களேன், லாயர் பால் பார்லோ வந்து ஜேமியோட ரைட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடேங்கப்பா, அவரு ஜேமியை லீகல் அட்வைஸ் இல்லாம எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணி தரலனா நோ கமெண்ட் சொல்லியிருக்காரு. செம்ம ட்விஸ்ட். இப்போதாங்க ஆரம்பிக்குது விசாரணையே. லூக்கும் மிஷாவும் ஜெய்மிய முந்தின நாள் ராத்திரி எங்கே இருந்தான், கேட்டியோட அவனுக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஜெய்மி லாயர் சொன்ன மாதிரியே வாயை திறக்காம உம்முன்னு இருக்கான். அடப்பாவிங்களாலுக்கு உடனே ஸ்கூல் பார்க்கிங் லாட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டுறான். வீடியோல ஜெய்மி கேட்டிய ஃபாலோ பண்ணி சரமாரியா கத்தியால குத்துறது அப்படியே பதிவாகிருக்கு. அட கடவுளேருமே டென்ஷன் ஆயிடுச்சு. ஜெய்மி ஸ்கிரீனை பார்த்துட்டு நம்ப முடியாம தலையாட்டுறான். அவன் நான் பண்ணல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். எடி தன்னோட சன்னோட கையை இறுக்கமா பிடிச்சு சைலண்டா சப்போர்ட் பண்றான். ஆஹா, என்ன திருப்பம்! சமாளிங்க. விசாரிப்பு ஒரு நிமிஷம் அப்படியே நிக்குது, ஏன்னா எமோஷன்ஸ் கொஞ்சம் அடங்கணும். அப்புறமா லியூக் பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜெய்மஸ் சோஷியல் மீடியா மைனஸ்ல பண்ணின தப்பான கமெண்ட்ஸ் பத்தி போட்டு உடைக்கிறாரு. அடப்பாவி. இதனால இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அன்னிக்கு சாயங்காலம் ஜெய்மேய மறுபடியும் அந்த ஹோல்டிங் செல்லுல தள்ளிடுறாங்க. மில்லர் ஃபேமிலி ஒரே குழப்பம், என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. குற்றச்சாட்டுகளோ மலை மாதிரி கூஞ்சிக்கிட்டே போகுது. வெடிக்கும் தலை. சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு லூக்கும் மிஷாவும் ஜெய்மேயும் கேட்டியும் படிச்ச அந்த ஸ்கூலுக்கு விசிட் அடிக்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ணான், அந்த மிஸ்ஸிங் மர்டர் வெப்பன் எங்கன்னு துப்பறிறாங்க. ஸ்கூல்ல ஒரே டென்ஷன். பசங்க ஒரே பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. பெத்தவங்க எல்லாம் ஸ்கூல்ல செக்யூரிட்டி சரியில்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட். டீச்சர்ஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம திண்டாடுறாங்க. பிரின்சிபால் வேற கேட்டி செத்ததுக்கு ஒரு நாள் லீவு விட்டாரு. ஆனா கிளாஸ் ஆரம்பிச்சப்புறம் எல்லார் முகத்திலையும் ஒரு சந்தேகம், ஒரு பயம் தொத்திக்கிச்சு. லூக் மிஷாவும் கேட்டி கூட நெருக்கமா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஜேட்னு கேட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவ போலீஸ்காரங்களை திட்டி தீர்க்கிறா, ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்களாம். ஆவேசமான முகம். கேட்டி ஜெய்மே சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு அவனை சோஷியல் மீடியால கலாய்ப்பா. மிஷாவோ அடைது ஒரு காரணமா இருக்கலாமேன்னு ஒரடியா கொடுக்கிறாரு. அப்புறமா வேறொரு கிளாஸ் ரூம்ல ஃபெனிமோர்ன்ற ஒரு டீச்சர் ஜெய்மி மேல கடந்த 1 வருஷமா நடந்த சேஞ்சஸை கவனிச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஜெய்மி முன்ன ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தா, ஆனா யாரோ புள்ளி பண்ணதுல இருந்து ஆக்டிங் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபைனும் கன்ஃபார்ம் பண்றாரு. கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ரொம்ப கேயாடிக்கா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகி டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாம நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆஹா, இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபயர் அலாரம் அடிக்குது. டீச்சர்ஸ் இது ஃபால்ஸ் அலாரமா இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணாலும் ஸ்கூலை எவக்யூட் பண்ணியாகணும்னு சொல்றாங்க. வெளியில டென்ஷன் எகிரிடுச்சு. ஏன்னா ஜேடி சட்டன்னு ரியான் கோவல்ஸ்கான்ற ஜெய்மியோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்றா. என்ன சொல்றா தெரியுமா? கேட்டியோட சாவுக்கு நீதான் காரணமாம். அவங்களோட ஃபைட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து சீனை அவங்க போன்ஸ்ல ஃபில்ம் பண்றாங்க. என்ன ஒரு எம்பத்தி இல்லாம இருக்காங்க பாருங்க.
அந்த கேயாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லூக் ரியானை ஹெல்த் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு கொஸ்டின் பண்றதுக்கு. டென்ஷனை கம்மி பண்ண லூக் தன்னோட ஸ்கூல் டேஸ்ல நடந்த கதைகளை ஷேர் பண்றாரு. ரியானும் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா லூக் ஜெய்மி கூட லிங்க் பண்ணி பேசும்போது பயந்துட்டான் பாருங்க. ஒரு திடீர் மூவ்ல ரியான் கிளாஸ் ரூம் விண்டோ வழியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். லூக் அவனை சேஸ் பண்ணி தெருவுல பிடிச்சிட்டாரு. ப்ரெஷர்ல ரியான் அந்த நைஃப் தன்னுடையதுன்னு ஒத்துக்கிட்டான். அவனும் அவனோட ஃப்ரெண்ட் டாமியும் சேர்ந்து தான் ஜெய்மி கிட்ட கொடுத்தோம்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அடப்பாவீங்களா, கேட்டிய இன்ஸ்டாகிராம்ல போட்டு தாளிக்கிற அந்த கேவலமான போஸ்ட்டை நிறுத்துறதுக்கு ஸ்கேர் பண்ண போறாங்களா? பயத்தில் அலரும் முகமடை லூக் அந்த ரயன் கையும் களவுமா பிடிச்சு கன்ஸ்பிரேசி பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்றாரு பாருங்க. வெடித்தல். அப்புறம் அந்த ஸ்கூல் விசிட்ல லூக் தன்னோட சன் ஆடம் கூட இருந்த சண்டையை சரி கட்ட ட்ரை பண்றாரு. அப்போ அந்த ஆடம் என்ன சொல்றான் தெரியுமா? கேட்டி ஜேமேஸ் இன்ஸ்டாகிராம் காமெண்ட் ஒரு மேனோஸ்பியர் எமோஜி போட்டு ஜேமே இன்சல்னு சொல்லிட்டாலாம். யோ சோர்வு முகம். லூக் முதல்ல அதை பெருசா எடுத்துக்கல, ஆனா ஆடம் தான் உண்மையை சொல்றான். அந்த எமோஜி போட்டதுனால ஜெய்மேய பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டாங்களாம். அதனால தான் ஜெய்மே ரிவெஞ்ச் வாங்க துடிச்சிட்டான்னு ஆடம் சொல்றான். வெடிக்கும் தலை. லூக் தன்னோட சன் தேங்க்ஸ் சொல்லிட்டு உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கறாரு. ஒரு பெரிய களைப்பான நாளுக்கு அப்புறமா லூக் ஆடம் வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர்றாரு. ஆனா ரயன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்றாங்க. வந்து கொண்டிருக்கும் போலீஸ் வாகனம். அதே நேரம் எடி ஸ்கூல்ல இல்லாம கேட்டி கொலை பண்ண பார்க்கிங் லாட் போறான். அங்க பூ வச்சுட்டு அமைதியா நிக்கிறான். ஏன்னா அவங்க வாழ்க்கை இனிமே மாறப்போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆழ்ந்த கவலையில் இருக்கும் முகம். 7 months லேட்டர் ஜெய்மே ஜுவனைல் டிடென்ஷன் சென்டர்ல ட்ரையலுக்காக வெயிட் பண்றான். கோர்ட் ஃபொரென்சிக் சைக்காலஜிஸ்ட் பிரையன் எரிஸ்டன் அவனை அசஸ் பண்றதுக்காக நியமிக்குது. மனநிலை சரியில்லாத ஒரு இடம். பிரியன் ஜெய்மேயை ரிப்போர்ட்டுக்காக பல தடவை போய் பார்க்கறா. அந்த இடம் பார்க்க கலர்புல்லா சந்தோஷமா பெயிண்ட் பண்ணி இருந்தாலும் அங்க ஒரே சோகமா இருக்குது. அங்க வேலை செய்யற ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டாம இருக்காங்க. மற்ற யூத்ஸ் எல்லாம் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டே இருக்காங்க. சின்ன இன்டர்வியூ ரூம்ல ஜெய்மே புக்ஸ் நடுவுல உட்கார்ந்திருக்கான். பிரியன் அவனுக்கு ஹாட் சாக்லேட்டும் சாண்ட்விச்சும் கொடுத்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க பார்க்கிறா. அவங்க ஜெய்மேவோட தாத்தா பாட்டி பத்தி லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாப்பாராம். பாட்டி லீவ்ல வருவாங்களாம். அப்புறம் பிரியன் மெதுவா ஜெய்மேக்கு அவன் மேலையும் அவங்க ஃபேமிலி மேலையும் கேர்ள்ஸ் மேலையும் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு கேட்குறா. ஜெய்மே என்ன சொல்லுறான்னா அவனுக்கு எப்பவுமே தன்னை பிடிக்கலையாம். அவன் பார்க்க அசிங்கமா யாருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கானாம். ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவனை புள்ளி பண்ணாங்களாம், துப்பினாங்களாம். அவங்க அப்பா எடி அவனுக்கு நிறைய அன்பு காட்டலையாம். ஃபுட்பால் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் கவனம் செலுத்தினாராம். எடி அவனை மறைக்கல, ஆனாலும் ஜெய்மேக்கு ரொம்ப சப்போர்ட் தேவைப்படும் போது அவன் நெக்லெக்டடா ஃபீல் பண்ணியிருக்கான். பிரியன் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி ஜெய்மே என்ன நினைக்கிறான்னு கேட்குறா. அவன் இதுவரைக்கும் யாரையும் டேட் பண்ணதில்லையாம், ஆனா டாப்லெஸ் போட்டோஸ் பார்த்தது ஞாபகம் இருக்குதாம். ஐயோ அடேங்கப்பா, 2 ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு விஷயம் லீக் ஆயிடுச்சா அவங்க சம்மதம் இல்லாமலே. அதுல ஒரு பொண்ணு யாருன்னா நம்ம கேட்டி. ஜெய்மே என்ன சொல்றாருன்னா கேட்டி தான் விரும்பின ஒரு பையனுக்கு ஒரு போட்டோ அனுப்புனாலாம். ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? எல்லா சோஷியல் மீடியாலையும் பரப்பி விட்டுட்டான். யோ பாவம், கேட்டி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டா. அவங்க அந்த போட்டோவை பத்தி பேசும்போது ஜெய்மேவோட இமோஷன்ஸ் அப்படியே மாறுதுப்பா. ஷேர் பண்ணது தப்புன்னு சொல்றான். ஆனா அதே சமயம் கேட்டி வேற சோஷியல் மீடியால அவனை கிண்டல் பண்ணிட்டாலாம், அதுவும் தப்புன்னு சொல்றான். இன்செல் மேனோஸ்பியர்னு ஏதேதோ சொல்றான். இதெல்லாம் ஆன்லைன்ல கத்துக்கிட்ட வார்த்தைகளாம். நிறைய பொண்ணுங்க பாப்புலர் மென்களை மட்டும்தான் விரும்புவாங்களாம். கேட்டி அவனை இன்செல்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு எமோஜி போட்டு சொல்லிட்டாலாம். அவ்வளவுதான், அவனோட நண்பர்கள் கோபத்துல வெடிச்சிட்டாங்க. ஜெய்மே என்ன சொல்றான்னா கேட்டி கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சு அவளை ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் கூப்பிட்டானாம், தனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சு. ஆனா கேட்டி அவனை திட்டி அனுப்பிட்டாலாம். அந்த கோபம் அப்படியே மனசுல இருந்திருக்கு. பிரை என்ன கேட்டாருன்னா ஜெய்மே அன்னைக்கு ஏதாவது வெப்பன் எடுத்துட்டு போயிருக்கியான்னு. கத்தியை எடுத்துட்டு போனது உண்மைதான், ஆனா கேட்டிய பயமுறுத்த தான் எடுத்துட்டு போனானாம். அவன் அவளை ஒன்னும் பண்ணலையாம். கொலை பண்ணாம விட்டதுக்கே தனக்கு கிரெடிட் தரணும்னு சொல்றான் பாரு. அடப்பாவி, அவனுக்கு இரக்கமே இல்லப்பா. கொலை கேஸ்ல மாட்டிட்டு ஒன்னும் பண்ணாததுக்கே தனக்கு கிரெடிட் வேணுமாம். இவங்க பேச பேச அவன் மைண்ட் வாய்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அட கடவுளே, ஜெய்மியோட மூட் எப்போ எப்படி மாறும்னே சொல்ல முடியாது பாஸ். ஒரு நிமிஷம் கூலா கிளவரா பேசுவான், அடுத்த நிமிஷமே கோபத்துல கதறிய தூக்கி எரிவான் பாருங்க.
பிரியனிய என்னை மாட்டிவிட பார்க்கிறியான்னு கேலி பண்ணுவான். ஆனா அடுத்த செகண்டே ப்ளீஸ் போயிடாதே, நீ மட்டும்தான் என்ன கவனிச்சு கேட்கறேன்னு கெஞ்சுவான். பயத்தில் அலரும் முகம் 5வது செஷன் முடிஞ்சதும் பிரை ஜெய்மியை இனிமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான் பாஸ். ஜெய்மி கோபத்துல வெடிச்சு சிதறினான். செக்யூரிட்டி அவனை வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிரை உட்கார்ந்து அழுதுட்டா. ஜெய்மியோட கேஸ் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு அவளுக்கு அப்போதான் புரிஞ்சது. புல்லிங், ஆன்லைன் ரெடிகலைசேஷன், புரோக்கன் ஃபேமிலின்னு எவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து அவனை இப்படி மாத்தி இருக்கு. கவலை தோய்ந்த முகம் அவ கொடுக்கிற ரிப்போர்ட் தான் ஜெய்மியோட சென்டென்ஸ் தீர்மானிக்க போகுது. 13 மாசம் ஆச்சு அந்த கொலை நடந்து. மில்லர் ஃபேமிலி முடிஞ்ச வரைக்கும் நார்மலா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எட்டியோட 50 TH பர்த்டே நெருங்குது. இந்த ஊரை விட்டே போயிடலாமான்னு யோசிச்சாங்க. ஆனா கடைசியில இங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டாங்க. எட்டியோட பர்த்டே மார்னிங்ல கார்ல ஜெய்மி செஞ்ச கிரைம் பத்தி திட்டி ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆவேசமான முகம் எவ்வளோ தேய்ச்சும் அந்த கரை போகல. மண்டா ஹார்ட்வேர் ஸ்டோர்ல கெமிக்கல் கிளீனர்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுதா. 2 பேரும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. பயந்த முகம், சவாலா சேர்ந்து பண்றோம். கார் வாஷ் பண்றது, சாப்பாட்டுக்கு வெளியே போறது, ஒரு மூவி பார்க்கறது, இதெல்லாம் ஒரு சிம்பிள் வழியா செலிப்ரேட் பண்ணலாம். வழியில எடிமெண்டாலிசா 3 பேரும் ஸ்டோருக்கு போற வழியில அவங்களோட ஸ்பிரிட்ஸ் கொஞ்சம் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்களோட யவுத் மியூசிக்கை போட்டு ஓல்டு ஸ்கூல் மெமரிஸ் பத்தி சிரிச்சு பேசுறாங்க. லைட்டா டீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பெயின் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்குது. ஸ்டோர்ல ஒரு எம்ப்ளாயி எடிய ஜெய்மோட அப்பான்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரு. மெதுவா பேசி ஜெய்மோட கம்மிங் ரிலீஸ் பத்தி சொல்றாரு. ஜெய்ம் கண்டிப்பா கில்டியா இருக்க மாட்டான்னு ஒரு ஹிண்ட் தர்றாரு. எடிக்கு ஒரு வெறுப்பான வேவ் வருது. நம்ம பெயின் என்னன்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரூவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ப்ளீச் பெயிண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேடி 2 டீனேஜர்ஸ் பைக்கில அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். கண்டிப்பா இவங்க தான் காரை வேண்டலைஸ் பண்ணிருப்பாங்கன்னு சஸ்பெக்ட் பண்றான். சிரிக்காத கிச்சிரிச்ச ஸ்மைல ஒரே அறையில தெரிக்க விட்டுடுவேன். லிசன் டு மீ, ஆல் ரைட், இனிமே இந்த மாதிரி பண்ணாத, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? போ வெளியே. கோவத்தை அடக்கிக்கிட்டேடி டீன்ஸை களமா அப்ரோச் பண்றான். அவங்கள ஒருத்தம் பண்ணதை ஒத்துக்கிறான். இன்னும் கோவப்படாம எடி வேனுக்கு திரும்பி அந்த இன்சல்ட்ஸை பிரைட்டா மறைக்கிறான். ப்ளூ பெயிண்ட் அடப்பாவி, அந்த பெயிண்ட் அடிச்சதுல இருந்தே எல்லாம் தலைகீழ ஆரம்பிச்சிருச்சு. சே, ஒரு நிமிஷம் டென்ஷனை வெளியே காட்டுறான் பாருங்க. வீட்டுக்கு வந்ததும் கார் ஃபோன் அடிக்குது. ஜெயில இருந்து ஜெய்மே கூப்பிட்டு எடி விஷ் பண்றான். அடங்குப்புறானே. ஜாமே என்ன சொல்றான் கேளுங்க. கோர்ட்ல தான் குற்றவாளின்னு ஒத்துக்க போறேன்னு சொல்றான். எடி இது இடி மாதிரி இருக்கு. ஜெய்மே விடுதலை ஆவான்னு எதிர்பார்த்து இருந்தான் மனுஷன். ஜெயில சாப்பாடு நல்லா இருக்கு, சமைக்க கத்துக்கிட்டேன், புத்தகம் படிக்கிறேன், சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன்னு ஜெய்மே சொல்றான். யோ பாவம், எல்லாரும் தன்னை வெறுக்க கூடாதுன்னு வேற கெஞ்சிடறான். மாண்டாவும் லீசாவும் அமைதியா அழுகிறாங்க. ஐயோ தாங்க முடியலையே. ஜெய்மே நல்லா சாப்பிடுறானா, டிராயிங் பண்றானான்னு கேக்குறாங்க. எடி எப்பவும் அமைதியா இருப்பான். ஆனா இன்னைக்கு ஜெய்மே நன்றி சொல்றான். விஷ் ஓட ஃபோன் கால் முடியுது. அடுத்து ஒரே அமைதி. ஃபேமிலி மூவி பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. வீட்டில் மண்டை சமையல் பண்றாங்க. அவங்களும் எடியும் குழந்தை வளர்ப்பை பத்தி யோசிக்கிறாங்க. ஜெய்மே ஆன்லைன்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாம போயிட்டேன்னு மேண்டா புலம்புறாங்க. எடி என்ன சொல்றான் பாருங்க. ஜெய்மே ஃபுட்பால்ல ஃபெயில் ஆனப்பலாம் திட்டிருக்கேன்னு ஃபீல் பண்றான். அவன் சின்ன வயசுல டிராயிங் பண்ணுனது, அவன் இன்னசென்ட்டா இருந்தது எல்லாம் ஞாபகம் வருது.